மச்சான், ஒரு ஹெல்ப்டா. ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன். அதை நாளை கழிச்சு வந்து பத்திரம் போடணும். காசு ரொம்ப கம்மியா இருக்கு. உன்னால முடிஞ்சதை பேட்டி கொடுவேன். நான் அந்த பத்திரத்தை வச்சு நான் திருப்பி காசு கொடுத்துறேன்டா. மச்சான், நீ எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்க. நான் இதை கூட பண்ண மாட்டேனா? நாளைக்கு இதே இடத்துக்கு வா, உனக்கு நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். மச்சான், இது என் ஒய்ஃபோட வளையல்டா. இதை வச்சு எவ்வளோ நீ வாங்க முடியுதோ வாங்கிக்கோடா. நீ ஒன்னால எப்ப திருப்பி கொடுக்க முடியுதோ அப்ப கொடு போதும். மச்சான், நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் ஆனா நீ எனக்கு பண்ண ஹெல்ப் ரொம்ப முக்கியமான ஹெல்ப்டா. மச்சான், பத்திரம் வைக்க லேட் ஆகுமா? நான் அடுத்த வாரம் நீ கொடுத்த வலையில நான் திருப்பி தரவா? மச்சான், ஹலோ ஹலோ. இந்தாங்க உங்க போனு. நொயின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏங்க, பீரோ கிளீன் பண்ணங்க, வலையில காணோம். நீங்க எதுவும் பாத்தீங்களா? இல்ல நான் எங்கேயாவது மறந்தாப்புல கழட்டி வச்சிட்டேனான்னு தெரியலங்க. நீ ஒழுங்கா தேடி பார்த்திருக்க மாட்டோமா? உள்ளதாமா இருக்கும், விடு. ஏங்க, லலித்னு ஒரு அண்ணே போன் பண்ணாங்க. நகைய ஒரு வாரத்துல திருப்பி தந்துடுறாங்களாம். உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு கஷ்டம்னு சொல்லி கேட்டாமா, அதனாலதாம்மா உனக்கு தெரியாம நான் எடுத்து கொடுத்துட்டேன். ஏங்க, கஷ்டம்னு சொல்லியிருந்தா நானே எடுத்து கொடுத்துருப்பில்லங்க. கூட கொஞ்சம் இந்த செயினே நம்ம கழட்டி கொடுத்துருக்கலாம்ல. ஏன்னா லலித் அண்ணே உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியுங்க. அண்ணனால எப்ப கொடுக்க முடியுதோ அப்ப நகையை கொடுக்கட்டுங்க. ஆனா நீங்க வாயை திறந்து மட்டும் கேட்டுறாதீங்க. என்கிட்ட இனிமே எதையும் மறைக்கணும் மட்டும் நினைக்காதீங்க.